பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னை மறைத்தினில் வெளிப்பட போகிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தடைகளை எடுத்து போடும், காரியங்களை ஜெயமாக்கித்தார். என்னை மறைத்து நீர் பேசும், பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது. அதுக்கு காரணம் என்ன? அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் காட்சி அளிக்கிறவராய் இருக்கிறார். தேடுகிற பிள்ளைகள் அவரை கண்டடைவார்கள். அப்படியானால் அவரை கண்டடைந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகினால தான் அவர் சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களுக்கு நான் காட்சி அளிக்கிற தேவன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அவர்களுக்கு ஒரு குறையும் வராது. இதை ஒரு நாள் ஒரு தம்பியிடத்தில் சொன்னபோது அவன் அழகாக ஒரு கொஸ்டின் கேட்டான். அது என்ன கேட்டான் என்று சொன்னால், அண்ணா அப்படின்னா மற்ற நேரங்களில் தேடினா நமக்கு ஆசீர்வாதம் வராதா? அதிகாலையில் தேடினா தான் நமக்கு ஆசீர்வாதம் வருமா, நன்மைகள் வருமா? மற்ற நேரங்களில் தேடினா ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் வராதா என்று சொல்லி கேட்டான். இப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி, வரும். நீ எப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் உனக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரும். நீ எப்போ தேவ சமூகத்தில் வந்து ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நீ கேட்டால் ஏசப்பா உனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைகளும் குறைவுபடாது என்று தான் வேதம் சொல்கிறது. ஆகினாலே நீ எப்போ தேடு, எப்போ வேண்டுமானாலும் தேடு, ஒரு நன்மை உனக்கு குறைவிடாதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன. நீ எப்போ தேடினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஒரு குறைவில்லாமல் உன்னை நடத்துவார் என்று சொன்னேன்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை அதிகாலையில் தேடாமல் மற்ற நேரங்களில் தேடினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வராதா என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய கிருபையினாலே எப்போ தேடினாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் விசேஷித்த வண்ணமாக சொல்கிறார், அதிகாலையில் தேடுகிறவனுடைய ஜெபம், அதிகாலையில் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம், அது தேவ சமூகத்தை அசைக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனை கண்டடைகிறான், பல நன்மைகளை பெறுகிறான். என்ன காரணம் என்றால், அதிகாலையில் அவர் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், காலைதோறும் என் கிருபை உனக்கு புதிதாகவே இருக்கும் என்று சொல்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாய் தந்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. அப்படியானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு அவருடைய கிருபைகள் புதிதாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிய புதிய கிருபைகளை தந்துக்கிட்டே இருப்பார். எப்போது அப்படின்னால், அதிகாலையில் தேவனை தேடும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற நேரங்களில் தேடும்போதும் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு அதிகமாய் தந்து நம்ம வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஆனால் எவ்வளவு தான் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு இருந்தாலும் அவருடைய கிருபை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. அதில் முக்கியமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், தேவனை தேட வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்கள், தேவனுடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள், தேவ சமூகத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனோடு ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய தாழ்ந்துகள், ஆவிக்குரிய காரியங்களில் எழும்பி பிரகாசிக்கணும் என்று நினைக்கிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர் எல்லாருமே அதிகாலையில் தேவனை தேடினால் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரியதான கிருபைகளையும் வரங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆகினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் அவரை நோக்கி செபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் பவுல் என்கிற உன்னதமான தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு இந்த சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது என்னை நாள்தோறும் குட்டிக்கொண்டே இருக்கிறது, அந்த முள் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் 3 நேரம் தேவ சமூகத்திலே கேட்டான். அதற்கு தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? பவுலே, இந்த முள் உன்னை விட்டு நீங்காது, ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களும், எவ்வளவு ஐஸ்வர்யங்களும், எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது என்ன? கிருபை, தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும், நான் இன்றைக்கு நிலைத்து இருப்பதும், நான் கர்த்தருக்குள்ளே இருப்பதும், இரவு தூங்கி காலையில் விழித்து எழுப்புவது எல்லாமே அவருடைய கிருபை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கிருபை. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு எது அவசியம் என்று சொன்னால் கிருபை அவசியம். அந்த தேவனுடைய கிருபை அவசியம். எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கிட்டு கிருபை இல்லைன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஒரு பலனும் கிடையாது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு ஜெயமாய் இருக்கலாம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துடும், உலகத்துக்குரிய நன்மைகள் நம்ம வாங்கிடலாம், உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கிருபைன்னு ஒன்று இருந்தால் தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியும் தேவ பிள்ளைய. அதனால்தான் பவுலிடத்தில் கர்த்தர் சொன்னார், பவுலே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, இன்றைக்கி அநேகர் எதை கேட்குறோம் என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் விடுதலையும் தான் எதிர்பார்க்குறோம்.
ஆனால் அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு நாள்தோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அப்போ நாள்தோறும் எனக்கு அந்த கிருபை வேண்டும். அப்படியானால் அந்த கிருபைக்காக வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு அந்த கிருபையை குறித்ததான அதிகமான விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாங்கி வாங்கி பழகினபடியினாலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அன்றைக்கு அநேகருக்கு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த கிருபை வேண்டும் என்கிற வாஞ்சவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமானால் அதிகாலையில் தேவனை தேடித்தான் ஆக வேண்டும். அதிகாலையில் தேவ சமத்தில் எழும்பி ஜெபித்து தான் ஆக வேண்டும். எனக்கு கிருபை வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிதாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், தாகிக்கிறவர்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க 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 தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய புதிய கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த புதிய புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும்போது அந்த நாள் முழுவதும் சமாதான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் கர்த்தருடைய சமத்தில் அதிகமாக அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளால் நம்ம மாறிடணும். அதிகாலை எழும்பி, ஆண்டவரே இந்த நாளுக்குரியதான அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த நாள் முழுவதும் நான் சுகமாய் நலமாய் ஜெயமாய் வாழ்வதற்குரிய அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாளுக்குரியதான கிருபையை நமக்கு தருவார். அதனதன் காலத்துக்கு தகுந்தாற் போல தருவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல கிருபை தருவார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் சுகமாய் நலமாய் ஜெயமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபையை தருவார். அந்த கிருபையை அதிகாலையில் வாங்கிக்கொள்ளணும். அந்த கிருபையை அதிகாலையில் வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த கிருபையை கொண்ட அந்த நாள் முழுவதும் சமாதானமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சந்தோஷமாக இருக்க உதவி செய்வார். நிம்மதியாக இருக்க உதவி செய்வார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போய் இருந்தாலும் அந்த கிருபையை பெற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். துக்க முகத்தோடு இருக்க மாட்டார்கள். சமாதானம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, ரொம்ப குறைஞ்சி போச்சு, பிள்ளையுடைய காரியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க துக்கப்பட மாட்டாங்க. காரணம், அவங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை அவங்கள பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், அவங்கள தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கும், அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்துகிறதான் இந்த கிருபை கூடவே இருந்து பலப்படுத்தும். இந்த கிருபை இல்லாதவர்கள் அதிகமான ஆசீர்வாதம் உடையவர்களாக இருப்பாங்க, பல நன்மைகள் உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் எழும்பின நேரத்தில் இருந்தே பிடிக்கிற டென்ஷன், எதுக்குடா இந்த காலையில் விடியுது அப்படிங்கிற ஒரு பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. பாருங்க, அந்த நாள் பொழுது அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது. துக்கமாக தான் இருப்பாங்க, வேதனையோடு தான் இருப்பாங்க, கண்ணீராக தான் இருப்பாங்க. நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பிள்ளை இப்போ வந்துடுவானே, அவனுக்கு ஃபீஸ் கட்டணுமே, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, இப்படியே கவலைப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த கிருபை இல்லை. அந்த கிருபை இருக்கும்னா அவங்கள பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், கவலைப்பட விடாது, சோர்ந்து போக விடாது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் காலையில் எழும்பின உடனே அவங்களுக்கு ஒரே தலைவலியாக தான் இருக்கும். இனி என்ன நடக்க போகுதோ தெரியல, இனி என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கணும்னு தெரியல, ஒரு சமாதானம் இல்லை. எழும்பின உடனே துக்கமுகமாக தான் இருப்பாங்க. படுக்கிறது வரையிலும் அவங்களுக்கு துக்கமுகமாக தான் இருக்கும். அருமையான தேவச்சனமே, ஆனால் கிருபை உள்ளவன் அப்படி அல்ல. அவன் காலையிலே தேவ சமூகத்தில் அந்த கிருபையை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால், காலையிலே தேவ ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால், அந்த நாள் முழுவதும் அவங்களை சமாதானமாக அந்த கிருபை வழி நடத்திடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, எது வேண்டும் நமக்கு? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டுமானாலும் தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்போ வேணாலும் தேவனை தேடுங்க, தேவ சமூகத்தில் எப்போ வேணாலும் கேளுங்க. தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மையும் உங்களுக்கு அதிகமாய் தர வல்லவராக இருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு குறையும் கர்த்தர் வைக்க மாட்டார். அதே நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் வேண்டும், எனக்கு கிருபையும் வேண்டும் என்று சொல்லி கேட்டு பாருங்க, ரெண்டையும் தருவார். அந்த கிருபையினாலே அந்த நாள் முழுவதும் நீங்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன? கிருபை வேண்டுமா அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வேண்டுமா என்பதனை நம்ம தான் முடிவெடுக்கணும். அப்படியானால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு நல்லா வேணும், வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா, என் பிள்ளைகளுக்கு வேலை, குழந்தை பாக்கியம் இருக்கணும், திருமணம் ஆகிருக்கணும், குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக வேணும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு தேவன் எப்போ கேட்டாலும் கொடுத்துருவார், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் கிருபை வேண்டும் என்று வாஞ்சிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் தேவ சமத்தில் ஜெபித்தே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழும்பி தேவ சமத்தில் ஜெபித்தே ஆகணும். அந்த கிருபையை காலையிலே வாங்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமும் நல்லா இருப்பீங்க, உலக பிரகாரமும் நல்லா இருப்பீங்க. ரெண்டு விதத்தில் நீங்கள் சமாதானத்தை அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் அவரை நீங்கள் காலையில் தேடுறீங்க பார்த்தீங்களா, ஒரு குறையும் உங்களுக்கு வராது, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் மேலே அவ்வளவு கரிசனையாக இருப்பார், அவ்வளவு தெளிவாக இருப்பார். என் பிள்ளைகளுக்கு ஒரு குறை வந்துடக்கூடாதே, என் பிள்ளைகளுக்குள்ள தேவைகள்லாம் சந்திக்கப்படணுமே, என் பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்திரக்கூடாது, யார்கிட்டையும் போய் கடன் வாங்கிடக்கூடாது, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லா பிள்ளைகளுக்கு வேண்டுமே என்று சொல்லி தேவன் கண்ணும் கருத்துமாக இருந்து ரொம்ப அக்கறையாக இருந்து அவரை தேடுகிற பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது, ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணுமே, அவங்களுடைய நன்மைகள் உண்டாகணுமே, பிரச்சனைகள் நீங்களுமே, பாடுகள் நீங்களுமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கரிசனையாக இருந்து இரவு தூங்காமலும் உறங்காமலும் இருந்து அதிகாலையில் தேடுகிற என் பிள்ளைகளுக்கு வேண்டி அந்த நாள் முழுவதும் வேண்டியதான சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கணுமே என்று சொல்லி அவர் ரொம்ப கவனமாக இருந்து தூங்காமலும் உறங்காமலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்ம முழிப்பதற்கு முன்பதாக அவர் முழிச்சிருந்து நமக்குரிய ஆசீர்வாதங்களை, அந்த மன்னாவை தேவன் நமக்கு வாசல் படிக்கு முன்னாடியே போட்டுருவார். அந்த மன்னாவை நமக்கு முன்பதாக, நம்முடைய வாசல் படிக்கு முன்பதாக போட்டிருப்பார். நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி நமக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வீட்டின் வாசல் படியில் வைத்திருக்கிறாரு, அதை வாசல் படிக்கு முன்பதாக போட்டிருக்கிறாரு. அதை பொறுக்கிக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்கு தான் காலையில் ஜெபம். அந்த அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் என்ன? ஆயத்தமாகிற ஜெபம். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிற ஜெபம், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தின் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான ஜெபம். காரணம், தேவன் நமக்கு அந்த ஆயத்தமாக்கி அந்த ஆசீர்வாதத்தை முன்னதாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பெயர் தான் மன்னா என்று வேதம் சொல்கிறது. அந்த மன்னாவை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவர் தூங்காமல் உறங்காமல் இருந்து போட்டு வைக்கிறார். அதை எடுக்கிறதுக்கு தேவ பிள்ளைகள் எழும்பணும், அதை சீக்கிரமாக எடுக்கணும், அதிகாலையில் எடுக்கணும், அதிகாலையில் அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல மன்னாவை வைத்திருப்பார், அதுக்கு தகுந்தாற் போல ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அதை எடுப்பதற்கு தேவ பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, தேவன் நம்முடைய வீட்டினுடைய வாசல் படிக்கும் முன்பதாகவே அந்த மன்னாவை வைத்திருக்கிறார். அதை எடுக்க போகிறதுக்கு எழும்ப மாட்டேங்காம பார்த்தீங்களா? அதை எடுக்க போகிறதுக்கு எழும்ப மாட்டாம பாருங்க. வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் நடக்கும். காலையில் எழும்புவாங்க பாருங்கள், எழும்பி
அப்படியே உறங்கி 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 அப்படியே சோத்திரம் 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 அப்படிம்பாங்க, அப்படியே படுத்துக்கிடுவான். ஆனால் முன்னாடி தான் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நீ அதை எடுத்துக்கா மக்களே, போய் பொறுக்கிக்கா மக்களே. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, அப்பா அம்மா பிள்ளைகள் 4 பேராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 4 பேருடைய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார், நீ எடுத்துக்கான்னு சொல்லுகிறார். அதிகாலையில் எழும்பி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க, எழும்ப மாட்டுக்கிறான். எழும்புங்கடா, அதிகாலை எழுப்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம், வாங்க நமக்கு ஒரு நன்மைகளை ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், பெற்றுக்கொள்வோம் வாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் தெற்க பார்த்து படுத்து கிடக்கிறான், இன்னொரு பொம்பளை பிள்ளை பார்த்து அது வடக்க பார்த்து படுத்து கிடக்கிறது. அப்பா எழும்ப மாட்டுக்கிறாரு, அம்மா காலையில் எழும்பு எழும்பு எழும்புன்னு சொல்லி எழுப்புறா, ஒருவனும் எழும்ப மாட்டுக்கா. தன்னுடைய அப்படி அங்கே உருண்டு படுக்கிறான், இங்கே உருண்டு படுக்கிறான், இங்கே உருண்டு படுக்கிறான், ஆனால் எழும்ப மாட்டுக்கிறான். வாங்கடா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், அதிகாலை நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வாங்க ஜெபம் பண்ணுவோன்றான். ஒரு நாள் எழும்ப மாட்டுக்கிறோம்ல. கடைசியில் ஒரு நாளைக்கு கேட்ட சொல்கிறான், அது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம பெட்டிலேயே கொண்டு போடட்டும், அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளேயே போடணும், கதவை திறந்து வையுமா, ஆசீர்வாதம் உள்ளே வரட்டுங்க. படுத்து கிடந்துட்டு உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வீட்டுக்கு உள்ளே கொண்டு போடணுமா. வீட்டுக்கு வெளியே வாசல் படிக்கு முன்பதாக மன்னாவை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு இவனுக்கு இவ்வளவு மாற்றப்படுகிறான்னா எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும், எங்கேருந்து நன்மைகள் வரும்? அந்த ஆசீர்வாதத்தை எடுப்பதற்காகத்தான் காலை நமக்கு ஜெபம் அவசியப்படுகிறது. அந்த ஜெபத்துக்கு இன்றைக்கி ஆயத்தமாகிற ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவோம் மக்களே, இந்த நாளில் உள்ள ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு கத்த தரப்போகிறார், வாங்க ஜெபம் பண்ணணும், ஒரு நாள் எழும்ப மாட்டேங்கிறாங்களே. அப்படியானால் அதிகாலையில் ஏன் அந்த மன்னாவை எடுக்கணும்? அதிகாலையில் எழும்பியான் ஜெபிக்கணும், அதிகாலையில் ஜெபித்தியான் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஒருவன் சொல்லுவான், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மணி எத்தனை ஆச்சுமா, மணி 4 மணி தானே ஆச்சு, இனி நான் 10 நிமிஷம் படுத்துட்டோம்மா, இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு உருண்டு உருண்டு படுப்பான். மணி 7 மணிக்கு தான் எழும்புவான். 10 நிமிஷத்தில் நான் எழும்புவேன்னு சொல்லாமல் 7 மணிக்கு தான் எழும்புவான் பாருங்க. 7 மணிக்கு எழும்பி அது ஏம்மா அந்த மன்னாவை நமக்கு கத்தர் வச்சுருந்தார்ல, அது எங்கே இருக்குது, வாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு எடுக்க போனால் மன்னாவை காணாது, அங்கே மன்னா இல்லை. என்னம்மா நீங்கள் காலையிலே ஏசப்பா நமக்காக நம்ம குடும்பத்துக்காக மன்னாவை போட்டிருப்பாருன்னு சொல்லி சொன்னீங்களே, நம்ம எழும்பி போய் பார்க்கும்போது மன்னாவை காணலை, பொய் தானே சொன்னீங்க அப்படிம்மா இருங்க. அப்போ அந்த உண்மையான ஒரு விசுவாசியாய் வேதத்தை அறிந்த ஒரு தாயாய் தகப்பனாய் இருந்தால் சொல்லிக் கொடுக்கணும், மக்களே மன்னாவை காலையிலே 4 மணிக்கே தேவன் வச்சது உண்மைதான். நீ 4:15 எந்திரிச்சாவது மன்னாவை எடுக்கணும். ஏன்னா சூரிய உதயம் ஆகுதுக்கு முன்னாடி அந்த மன்னாவை நம்ம எடுத்துக்கிடணும். அந்த மன்னா அன்னைக்கு நமக்கு உடைய ஆசீர்வாதமான மன்னாவை நம்ம எடுத்துக்கிடணும். நீ சூரிய உதயம் ஆனதுக்கு பிறகு போய் மன்னாவை தேடி பார்த்தா மன்னாவை காணாது. காரணம் அந்த சூரிய வெப்பத்தினால அந்த மன்னா அப்படியே உருகி போயிடும். நீ நினைச்சா கூட அந்த மன்னாவை எடுக்க முடியாது, நீ பார்க்கவே முடியாதபடி போயிடும். ஆகினால தான் உன்னை நான் எவ்வளவு நேரம் எழுப்புனேன்னு தெரியுமா? வா நமக்குரிய ஆசீர்வாதம், நம்ம இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், இந்த நாளுக்குரிய நன்மை, இந்த நாளுக்குரிய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு அதிகாலையில் வச்சுட்டாரு. நீ வாடான்னு சொன்ன எழும்பாமல் உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு 10 நிமிஷம் ஆகட்டும் 10 நிமிஷம் ஆகட்டும் 10 நிமிஷம் ஆகட்டும் சொல்லி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ நல்லா தூங்கிட்ட, உறங்கிட்ட, சூரிய உதயமாகி 7 மணி ஆயாச்சு. அதுக்கு பிறகு நீ எழும்பி மன்னாவை தேடினா மன்னா எங்கடா இருக்கும் உனக்கு? இன்னைக்காவது புரிஞ்சிக்க, நீ அதிகாலையில் எழும்பி அந்த மன்னாவை எடுக்க நீ பழகணும். 7 மணிக்கு போய் நீ உறங்கி எழும்பிக்கிட்டு போய் மன்னாவை தேடினா மன்னாவை கிடைக்காது. ஆனால் நிறைய பேர் அப்படித்தான் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு எழும்பிட்டு சோத்திரம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பான். ஆண்டவரை இன்றைக்கு உள்ளதான புதிய கிருபையை எனக்கு தாங்க, இன்றைக்கு உரியதான ஆசீர்வாதமான மன்னாவை எனக்கு தாங்க, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை தாங்கன்னு 8 மணிக்கு 7 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பான். அங்கே மன்னா ஜுவாலி தீர்ந்து போச்சு, மன்னா தீர்ந்து போச்சு. அதுக்கு முறை அந்த மன்னா கிடைக்காது, தேடினா கூட கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதம் குறையதுக்கு காரணம் இதுதான்.
உன்னை அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருப்பார், எதிர்பார்ப்பார். என் பிள்ளை அதிகாலையில் வந்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். உனக்காக அவர் தூங்காமல் உறங்காமல் மன்னாவை வைத்திருப்பார். வச்சுட்டு ஒன்னே எதிர்பார்ப்போம், ஒன்னே காணணும்னு சொல்லும்போது சூரிய உதயம் ஆயிட்டுன்னா மன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம எவ்வளவு தான் ஆசீர்வாதத்தை தேடி போனாலும் கிடைக்காது. அதுக்கு பிறகு எவ்வளவு தான் ஜெபித்தாலும் அதுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அப்படித்தான், ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபத்துக்கு ஒரு குறைவில்லை. ஆனால் அன்றைக்கு உங்களுக்கு வைத்த மன்னாவே கிடைக்காம போயிருதே, அன்றைக்குள்ள ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருதே, அன்றைக்குள்ள நிம்மதி இல்லாமல் போயிருதே, அன்றைக்குள்ள சமாதானம் இல்லாமல் போயிருதே. அதனால தான் என்னுடைய தேவன் ரொம்ப டெக்னிக்கலாக செஞ்சார். நம்முடைய பொண்ணு அதிசயங்கள்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும், நம்ம கேரக்டர் அவருக்கு நல்லா தெரியும். ஆமாம், நம்ம என்ன நினைக்க தெரியுமா, எப்போனாலும் ஜெபம் பண்ணுவோம் பிரதர், எப்படினாலும் ஜெபம் பண்ணுவோம் பிரதர், எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் நல்லவர், எனக்கு எப்போனாலும் ஆசீர்வதிப்பார், நம்ம நிம்மதியாக இருப்போம். பார்த்துக்கிடுங்க, நிம்மதியாக இருப்போம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லையே, எவ்வளவு ஜெபம் பண்ணி எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, எவ்வளவு நான் காலையில் ஜெபிக்கிறேன், மாலையில் ஜெபிக்கிறேன், மத்தியானம் ஜெபிக்கிறேன், கிடைக்கிற நேரம் ஆனாலும் பதில் வரலையே. பதில் ஏன் வரலன்னா காலையிலே ஜாலி தந்துட்டல, காலையிலே நீங்கள் எதிர்பார்த்தா மன்னா முடிஞ்சு போயிட்டுல. புரிஞ்சிருக்கணும். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு என்ன, தேவனை தேடுகிற பிள்ளைகள் என்ன செய்யணும், அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையும் அவருடைய சமூகத்திலிருந்து வாங்கி கொள்ள பழகணும். இன்றைக்கு அந்த பழக்கம் மட்டும் இல்லாத போது இனி உள்ள நாட்களில் அது ஆண்டவரே. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அதிலையும் பாருங்கள், தேவன் என்ன வச்சார் தெரியுமா, இன்றைக்கி நம்ம எப்படி செய்வோம், அதிகாலையில் எழும்புவோம். சில பார்ட்டிகள் அப்படி தான் எழும்புவாங்க, நாளைக்கு நாளை கழிச்சு இந்த வாரத்துக்குள்ளெல்லாம் சேர்த்து புரைக்கிறோம். பார்த்துக்கிடுங்க, மண்ணா வெளியே கிடக்குமா எல்லாம் சேர்த்து அரித்து புரைக்கிடுவான், பெட்டி எடுத்துகிட்டு வா, எல்லாம் மண்ணாவை வச்சுக்கிடுவான். நாளைக்கு எழும்பது கஷ்டம், நாளை கழிச்சு எழும்பது கஷ்டம், அது எனக்கு டயர்டாக இருக்குது. மைனி கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர பட்சத்தில் ரொம்ப டயர்டாயிரும். அதனால எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவான். நாளைக்கு நாளை கழிச்செல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு எழும்பாண்டாம், நாளை கழிச்சு எழும்பாண்டோம்ல, எடுத்துக்கான்னு சொல்லி எடுப்போம். அடுத்த நாள் சாப்பிட முடியாது, அடுத்த நாள் இந்த மன்னாவை சாப்பிட முடியாது, ஊசி போயிடும், புழுத்து போயிடும், ஒரு மாதிரி நாற்றம் அடிச்சிடும், எல்லாமே அதான் நாசமாயிரும். ஆண்டவர் எவ்வளோ டெக்னிக்கலாக வச்சார் பார்த்தீங்களா. ஏன்னா நீ எவ்வளவு மாச்சலோடு இருக்கிற, எவ்வளவு தூரம் நீ வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தெம்பில் இருப்ப, நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படிப்பட்ட இந்த எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் அன்றன்று உள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு தரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீ அன்றன்று காலையில் எழும்பி அதிகாலையில் எழும்பி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். என் அன்பின் தேவச்சனமே, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நன்மையும் உங்களுக்கு வேண்டுமானால், அந்தந்துக்குள்ள ஆசீர்வாதம் நன்மையும் உங்களுக்கு வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதிகாலையில் எழும்பி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்கள். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல முடியாது, அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து வச்சுட்டார். எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடையது. அது கூட நம்ம மாற்றப்பட்டு இருப்போம்னா, அது கூட எனக்கு கஷ்டம் என்று சொல்லணும்னால் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியாக சொல்லி அதிகாலையில் தேவ சமத்தில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்துக்கு குடும்பமாக வந்துடுங்க, குடும்பமாக ஜெபிக்க பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், ஒரு குறையும் வராது. அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு தேவனை கண்டடைவார்கள். அதனோடு கூட ஒரு ஆசீர்வாதமும் குறையாதபடி சமாதான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. அவங்க அதிகாலையில் எழும்பி ஜெபித்து அவங்களுக்குரிய மன்னாவை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காரியங்களும் குறைபட்டு போய் இருக்கிறதோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி அவங்களை ஆசீர்வதித்துக்கூடும், தடைகள் எடுத்து போடும். இந்த இருந்தாவது அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் வரட்டும்.
அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொடுத்தாரணும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.